ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மிஸ்டர் மிடில் கிளாஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஃபேமிலி டிராமா அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன். அவர்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவரும் அவங்க குடும்பமும் ஓரளவு ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஏன் நமக்கு தெரிஞ்சது தான், நம்ம மிடில் கிளாஸா இருக்கும்போது நமக்கு வர பிரச்சனைகள் அப்பப்போ திடீர்னு ஒரு ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் வரும். அதை நம்ம சால்வ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கும் அதே மாதிரி பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. சரி, ஃபினான்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவரு ஒரு சில விஷயங்கள் பண்ணா அதுவும் நெகட்டிவா போய் முடியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் பெருமாள் சாமியே களத்துல இறங்கி வர அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வாழ்க்கை மாறுதா, அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ்ல கண்டிப்பா இவங்க மிடில் கிளாஸ் சம்பந்தப்பட்டு காமிச்சதுனால நம்மளால பல விஷயங்களை ரிலேட் பண்ணிக்க முடியுது. அது இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராஜேந்திர பிரசாத் ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துல பல பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இந்த படமே கண்டிப்பா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா வந்துருக்கு. நமக்கு என்னதான் ஒரு பேட் சிச்சுவேஷன் வந்தாலும் அதை சாமியாவே நினைச்சா கூட அது எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி காட்சிகளையும் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. காமெடி அங்கங்க பல இடங்கள்ல ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில போர்ஷன்ஸ் பிரெடிக்டபிள் ஆகும், பல இடங்கள்ல லேகிங்காகவும் இருந்துச்சு, பல இடத்துல தேவையில்லாத சீன்ஸும் இருந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி சில காமெடி போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.